ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு 4 விதமான கொழுக்கட்டை ரெசிபி எப்படின்னு பார்க்கலாங்களா? விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே பச்சரிசி ஊற வச்சு, அரைச்சு அதை வந்து வறுத்து ரெடி பண்ணி வைப்போம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கொழுக்கட்டை இட்லி அரிசியில் நம்ம செய்ய போகிறோம். ஐயோ! இட்லி அரிசி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனையே பண்ண வேண்டாம். பச்சரிசியில் கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்திங்கன்னா கெட்டியாயிரும். ஆனால் இட்லி அரிசியில் வந்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வச்சுருந்தீங்கனாலும் அந்த சாஃப்ட் மட்டும் மாறாது, அப்படியே இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எந்த இட்லி அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதை நல்லா கழுகிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மிக்சியில் இல்லைன்னா கிரைண்டர்லேயே நல்லா நைஸாக அரைச்சிருங்க. கெட்டியாக கூட அரைக்க வேண்டியதில்லை, தண்ணி ஊற்றியே வந்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவையும் ஊற்றி அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு அப்படியே கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா கெட்டியாக நம்ம இடியாப்பத்துக்கெலாம் மாவு பிணைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடும். வந்து கட்டி விழுகும் அப்படின்லாம் கிடையாது, கட்டிலாம் ஒன்றும் விழுகாது. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம கிளற பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கெட்டியாயிரும். அதுக்கப்புறமேலே இதையை வந்து எடுத்து ஒரு தட்டில் வந்து ஆறட்டும், எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அந்த சூட்லேயே இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப வந்து கெட்டியாயிரும். ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்ப மாவு மாதிரி வந்துச்சுன்னா ஓகே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி உருண்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அடியில் சூடான பக்கம் கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும். அதனால் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாயிரும். ஈஸியான வேலைங்க. இப்போ அது கூட நமக்கு வந்து நல்லா வறுக்கணும், இல்லைன்னா ரொம்ப நேரம் வந்து சிலப்போ ரொம்ப நேரம் ஊறி இருந்தாலும் கஷ்டம், ரொம்ப நேரம் ஊறலினாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து எந்த பக்குவமே கிடையாது. இட்லி அரிசியை ஊற வைங்க, அதே மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து பூரணம் வந்து நான் நார்மலான பூரணம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே வந்து நான் சேர்த்துல. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டு தேங்காயை வந்து திருகி போட்டு அது கொஞ்சம் நல்லா லேசாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டு அது கூட நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் வேணாலும் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கூட போட்டிருக்கேன். இது வந்து நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. நான் வந்து இன்றைக்கி கொழுக்கட்டை வந்து இந்த அச்சில் தான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதில் ரெடி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வாழை இலையில் கூட இந்த மாவை வச்சு பூரணம் வச்சு அப்படியே மடக்குனாலும் கொழுக்கட்டை ஷேப்பு வந்துடும். எனக்கு வந்து இது எவ்வளோ நாள் ஆச்சுங்க வாங்கி. எப்போது வந்து இந்த ஃப்ரீ கொடுத்தாங்க, அதுக்கு வச்சுருந்தேன். இதே மதிசூட்டி இருந்தான் அப்படின்னா கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா என்னை வந்து செய்ய சொல்லுவான். நிதிக்குட்டிக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது. அதனால் வந்து செஞ்சாலும் நாங்கள் தான் சாப்பிடணும். அதனால் நான் வந்து எப்போவுமே ஒரு அளவாக தான் செஞ்சுக்கிறது. அதிகமாக இப்போ மதிசூட்டி இருந்து எவ்வளோ செஞ்சாலும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆயிரும். ஆனால் நிதிக்குட்டி இந்த இதெல்லாம் வந்து பிடிக்க மாட்டேங்குதுங்க அவனுக்கு. அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு வந்து அந்த டப்பா ஃபஸ்ட்டு எண்ணெயோ இல்லை நெய்யோ தொடவிட்டு இந்த மாவு எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே எல்லாம் அப்ளை பண்ணிடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். உள்ளே வந்து மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அதில் கொஞ்சம் வச்சுட்டு மறுபடியும் மாவை எடுத்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அழகாக அந்த அச்சோடு வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போல்லாம் தான் வந்து இந்த அச்சு. முதலையில் எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னா உள்ளாங்கையில் வச்சு இதே மாதிரி தட்டி இதையும் எடுத்து உள்ளே வச்சு அப்படியே ஒரே அமுத்து, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. இப்போத்த பிள்ளைகளுக்கு எத்தனை டிசைனாக செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அச்சு வந்துருச்சு. என்கிட்ட பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து இதில் தான் ரெடி பண்ணேன். இதுவும் இடையில பார்த்திங்கன்னா நிதிக்குட்டி விளையாட தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் தான் இடம் குடுறா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வைப்பேன். ஏன்னா அவனுக்கு வந்து இது வந்து என்னங்கிறது தெரியறது இல்லை. இதே மதிசூட்டியாக இருந்தால் ஐயோ இது பிஞ்சு போச்சுன்னா அம்மா செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெடியாக எடுத்து வைப்பான். ஆனால் நிதிக்குட்டி பார்த்திங்கன்னா விளையாட தூக்கிட்டு போயிடுவான். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4 மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒருக்கா எண்ணெய் தொடவிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒட்டாது, அப்புறம் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து இனிப்புக்கு ரெடி. அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாவுலேயே வந்து நம்ம கார கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா?
அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கருகாப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு நல்லா வணக்கி விட்டுருங்க. இது வந்து நான் சிலப்போ நிதிக்குட்டியே சாப்பிடுவான் அப்படின்ட்டு தான் பச்சை மிளகாய் வந்து நான் போடலை. நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வேணுனாலும் பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. அது கூட நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேலு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலையும் கூட போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. உப்பு வந்து நீங்கள் சிலர் உப்பு போடுவாங்க சாமிக்கு, சும்மா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இது நான் காரத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வரமிளகாத்தூளை போட்டு நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கும் அதே மாவு தான் நம்ம அப்படியே வணக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் பாதி வந்து நான் அது செஞ்சுட்டு பாதி வந்து இதுக்கு செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு இது நான் வந்து சாதாரண கொழுக்கட்டை மாதிரி தான் பிடிச்சேன். நல்லா உருண்டை பிடிச்சிட்டு கையில் ஒரு அமுத்தினோம் அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இது வந்து கார கொழுக்கட்டை. இதுவுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தி போட்டிங்க அப்படின்னா அது வாய்க்கு வரையில் நல்லாயிருக்கும். இதுலேயே தேங்காய் வேணாலும் பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வேணாலும் போடலாம். நான் வந்து திருகி தான் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டையும் ரெடி, கார கொழுக்கட்டையும் ரெடி. இது ரெண்டுக்குமே ஒரே மாவு தான், அதுவும் இட்லி மாவு தான் இது ரெண்டுக்குமே. இப்போ வந்து இதை ஆவியில் வேக வச்சிடலாம். சும்மா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம சுடுதண்ணி இது வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம சுடுதண்ணினே வருது எனக்கு, ஃபஸ்ட்டே வந்து வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். இதுக்கு வந்து நம்ம அந்த பிளேட்டில் வந்து நெய்யோ எண்ணெயோ தொடவலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாழை இலை இருந்துச்சுன்னா அதையே போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒட்டாது, அப்படி ஈஸியாக நாம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பச்சரிசி நான் வந்து இந்த சின்ன கிளாஸில் தான் வந்து 1 கிளாஸ் பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து உணர போட்டிருக்கேன். அதே கிளாஸ்லேயே அரை கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு அதையும் போட்டு பாசிப்பருப்பையும் கழுகி இந்த அரிசியோடவே போட்டு கொஞ்சம் வாசம் வர்ற அளவுக்கு வந்து வறுத்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது இல்லை, லேசாக அந்த வாசனை வந்தால் போதும். அந்த அளவுக்கு வறுத்து மிக்சியில் வந்து குரணை ஆகிற மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. ரொம்ப நைஸாக ஓட்ட வேண்டாம், ஜஸ்ட் எல்லாம் உடஞ்சா போதும், அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதையை வந்து வேக வைக்கணும். அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் பருப்பு எடுத்திருந்தேன். மொத்தம் 1.5 கிளாஸ் ரேஷியோவுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுனேன். எனக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 ஊற்றி பாருங்கள். அப்படி பத்தலைன்னா கூட நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுனேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமேலு நான் வந்து இதுக்குமே நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். நான் வந்து அதே கிளாஸ்லேயே வந்து 2 கிளாஸ் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இது இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு இனிப்பு மைல்டாக போதும் அப்படின்னா ஒரு 1.5 கிளாஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் எல்லாமே அதே கிளாஸில் தான் வந்து அளவு மெஷர்மெண்ட் எடுத்தேன். இப்போ அதுக்கு வந்து நான் 2 கிளாஸு நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா நான் போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா இலகி வரும். அதுக்கப்புறம் தேங்காயும் போட்டு அப்படியே கிளறிக்கிட்டு இருந்திங்கன்னா அந்த பாகு வந்து கெட்டியாகி நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிரும். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் வந்து ஓரளவுக்கு சேர்த்துனீங்கன்னா தான் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்ல மினுமினுப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து அஸ்கால நுணுக்கி வச்சுருக்கேன், அதனால் வெள்ளை கலராக இருக்குது. இப்போ ஏலக்காய் தூளும் போட்டாச்சு, நெய்யும் போட்டாச்சு. இதையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க, ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமேல் பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டி ஆயிரும் ஆறிடுச்சு அப்படின்னா. அதுக்கப்புறமேலு நாம் வந்து உருண்டை பிடிச்சி அதே மாதிரியே இட்லி பாத்திரத்துலேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும். ஏன்னா இதுவும் நம்ம நல்லா வேக வச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் இதுவுமே வந்து ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நாம் வந்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு இதாக நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வெந்த உடனே எடுத்தால் லேசாக பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 5 நிமிஷம் ஆறிடுச்சு அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுது. இப்போ இதையுமே வந்து நான் உருண்டை தான் பிடிச்சி வச்சேன். கையில் லேசாக எண்ணெயை தொடச்சி உருண்டை பிடிச்சி இதையுமே வந்து இட்லி பாத்திரத்துலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் அல்ல 5 நிமிஷம் தான் வச்சேன். அது கூட 10 நிமிஷம் வச்சேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சு
எடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த பாசிப்பருப்பு இதெல்லாம் வந்து நமக்கு சாப்பிடையில கடிபடும். அதுவும் உடைக்கையில் அப்படியே உள்ளே வந்து அப்படியே நல்லா மெது மெதுன்னு நல்லா இருந்துச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீதியெல்லாம் கூட நம்ம எப்போவும் செய்கிறது தான். இது வந்து ஒன்று செய்கிறவங்க செய்வீங்க. நான் வந்து இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாம் பால் கொழுக்கட்டை அது வந்து செய்யலான்ட்டு. இதுக்கு வந்து நான் ஒரு பேனில் சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பும் நெய்யும் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இது வந்து இடியாப்ப மாவு தான். இடியாப்ப மாவில் தான் வந்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ வந்து நான் பால் கொழுக்கட்டை பாலில் செய்யாமல் தேங்காய் பால் பசும்பாலில் செய்யாமல் தேங்காய் பாலில் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் நல்லா கெட்டியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டாவது தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு வந்து ஆறிடுச்சு. இப்போ அதை நல்லா போட்டு நல்லா பிசைகிற அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம பால் கொழுக்கட்டைக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ, சிலர் வந்து உருண்டையாக பிடிக்கலாம், இல்லைன்னா இப்படி நீல சேஃபில் கூட பிடிக்கலாம். அது வந்து நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உருண்டையாகவும் ஒன்று கொஞ்சம் நீளமாகவும் போட்டிருந்தேன். இது ஃபஸ்ட்டு உருண்டை கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போடுங்க, வெந்துடும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாவில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சர்க்கரையை வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து இந்த மாவு பிணையிறோம் இல்லைங்களா, அது கூட ஏன்னா சாப்பிடையில் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எடுக்கல கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா நான் வந்து மறந்துட்டேன். நீங்கள் இந்த மாவு பிசையிலேயே கொஞ்சமாக இப்போ சாப்பிடையில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. நான் வந்து எப்போவுமே நான் கொஞ்சம் போடுவேன், இந்த டைம் வந்து மறந்துட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி மாவு வந்து நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு பிடிச்சிக்கலாம். ஆனால் இப்படி போட்டால் தான் மச்சானுக்கெலாம் பிடிக்கும். ஆனால் மதிஷ்குட்டி பார்த்திங்கன்னா இந்த மாவுலேயே கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவனுக்கு இல்லைன்னா இதை மட்டும் சாப்பிடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டோம்னா இனிப்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பேனில் வந்து நம்ம ரெண்டாவது எடுத்தோம் இல்லைங்களா தேங்காய் பால், அதையை ஊற்றி கொஞ்சம் சூடு ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போடும். மொத்தத்தையும் கொட்டிடாதீங்க, அப்படியே ஒன்று ஒன்றா பரவலாக அப்படியே போட்டு விடுங்க. ஏன்னா மொத்தத்தையும் கொட்டிட்டோம் அப்படின்னா எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துக்கும். அதனால் அப்படியே கொஞ்சம் பரவலாக போட்டு விட்டு இது வந்து உடனே வந்து கிளறக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேலு ஒன்று கிளறி விடுங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். ஏன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி பனைஞ்சிருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்ததுக்கு அப்புறமேலு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் இனிப்புக்கு இதுக்குமே வந்து கொஞ்சம் வெல்லமும் சர்க்கரை ஒயிட் சுகர் தான் போட்டேன். நீங்கள் தனியாக வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம், இது தனியாக சுகர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு கலர் சேஞ்சுக்காகத்தான் வந்து ரெண்டையும் கலந்து போட்டேன். ஏன்னா பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அதே மாவு இடியாப்ப மாவுலேயே தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றி கலக்கணும் அப்படின்னா நல்லா க்ரீம் மாதிரி வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. இதுக்கு வந்து இது ஏலக்காய் பொடி, அதே இதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டாச்சு. போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னாலும் கெட்டி ஆயிரும். ஏன்னா நம்ம அரிசி மாவு ஊற்றிருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பால், அந்த பாலை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து எரியக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தேங்காய் பாலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொழுக்கட்டை ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.